ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் ஹிரோஷிமா நாகசாக்கி நினைவு தினத்தையொட்டி உறுப்பினர்கள் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்த பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா முயற்சித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த இயலாத சூழல் நிலவியது. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த பேரவைத் தலைவர் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அவை மீண்டும் கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2:15 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி தொடர்பான சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் 19 லட்சம் வீடுகளின் மின் கட்டணம் 0 உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிலக்கரி துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 14 சுற்று ஏலங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15வது சுற்று ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். பயறு வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகளின் தன்னிறைவுக்கான இயக்கம் 65 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கம் 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். உழவர் சந்தைகள் 20 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர்கள் நிலையில் பேச்சுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக பராமரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மாற்றுவதற்கு கேரளத்திற்கோ தமிழகத்திற்கோ அதிகாரம் இல்லை என்றும் திரு மான்ஸ் ஜோசப் கூறினார். பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.
இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95ஆக அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 1,60,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்த நிலையில் இருந்த வீடு இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 2 குழந்தைகளும் அடங்குவர் என்று அவர்கள் கூறினர். இந்த வீட்டில் இருந்த ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 13வது நாளாக நீடிக்கிறது. அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. சியாங் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் கண்ணிவெடியை அகற்ற முயன்றபோது ஏற்பட்ட வெடிவிபத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 பேர் காயமடைந்தனர். மெந்தார் அருகே கண்ணிவெடியை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். செர்பியாவில் காட்டுத்தீ காரணமாக 300 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செர்பிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நவீன கருவிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹஃபேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 31 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கைடம் ஷிலிமா சானு தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மின் ஜியை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் வட்டு எறிதலில் அமனத் கம்போஜும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ரேபிட் சுற்றில் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த அவர் பிளிட்ஸ் 9வது சுற்று முடிவிலும் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95ஆக அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.